எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் தாய்க்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளி மாநகரிலே தமிழ் பணி ஆற்றக்கூடிய திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் ஆண் பெண் இரண்டு உருளைகள் செயல்பட்டால்தான் வாழ்க்கை என்ற சக்கரம் செம்மையாக ஓடும். அந்த வகையிலே பெண்ணுடைய முன்னேற்றம் மிக மிக கட்டாயமானது. அதனை முன்னிட்டு மார்ச் 8 உலக மகளிருடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனை மையமாக இந்த மாதம் முழுவதும் மங்கையரை பற்றிய அதன் சார்ந்த பொருண்மைகளை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். நமக்கு தெரியாத செயல்பாடுகளோ செய்திகளோ இல்லை. இருந்தாலும் நினைவூட்டல் என்ற வகையிலே யாதுமாகி நின்றாள் என்ற பொருண்மை பெண்ணுக்குதான் பொருந்தும் என்ற வகையிலே அந்த பொருண்மையிலே என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இத்தகைய நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் துணை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீறு கொண்ட விதைக்கு விலங்குகள் இல்லை, சீறிவிட்ட சிறுத்தைக்கு சிறைச்சாலை இல்லை, எழுந்துவிட்ட பெண்களுக்கு எல்லைகளே இல்லை. நம்முடைய பெண்மையினுடைய வரலாற்றை பார்த்தால்தான் அவள் யாதுமாகி நின்ற வடிவத்தை பார்க்க முடியும். முதலிலே நம்முடைய உலக தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படியாக பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை மையமிட்டு ஒவ்வொரு உயிரினமாக தோற்றம் பெறுகிறது. அப்படி தோற்றம் பெறுகின்ற பொழுது மானிட தோற்றமும் வர ஆரம்பிக்கின்றது. மனிதன் மட்டும் மற்ற விலங்கு பறவைகளை விட வேறுபட்ட உணர்வு படைத்தவனாக விளங்குகிறான். ஏனென்றால் அவனுக்கு 6வது அறிவு. அந்த 6வது அறிவை கொண்டு நாடோடியாக திரிந்த மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தான் 2 கால்களால் நடக்கலாம், 4 கால்கள் நமக்கு தேவையில்லை என்ற முடிவு செய்கிறான். தான் சார்ந்த இடத்தையே தனக்கு ஒரு இருப்பிடமாக மாற்றி அமைத்துக் கொள்கிறான். அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நாடோடி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஆதி காலத்திலே பெண்கள் தாய் வழி சமூகம்தான் முதலில் மனித வரலாற்றினுடைய தொடக்கமாகவே இருந்திருக்கிறது. தாயை முன்னிலைப்படுத்தி அந்த தாயினுடைய பிள்ளைகள், அதை சார்ந்தவர்கள் அதன் பின்னே செல்லக்கூடிய அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். முதன்மையான அந்த தாய் வழி சமூகம் எப்படி பின்னோக்கி சென்றது என்று பார்க்கின்ற பொழுது அவளுக்கான சில சிக்கல்கள் என்று பார்த்தால் உடல் ரீதியான மறு உற்பத்தி முறை, உடல் சார்ந்த மாதவிடாய் சிக்கல், கருவை தாங்கக்கூடிய நிலை, இப்படி அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு ஆட்பட்டால் அடுத்து இந்த ஆதி சமூகத்திலே தாய் வழி சமூகமாக
இருந்த பெண் நாகரிகம் தோன்ற தோன்ற நம்முடைய நாகரிகம் தோன்றிய ஆற்றங்கரை மேடுகளிலே மனித வாழ்க்கை தொடங்கி பண்படுத்தப்பட்டது. அந்த பண்படுத்துவதற்கான கருவியாக கலப்பை கருவி செயல்பட்டது. அந்த கலப்பை கருவியை கொண்டு விவசாயம் மேற்கொண்டான். ஆண் பெண் இருவராக பிரிந்து செயல்படுகின்ற பொழுது ஆணுடைய ஆதிக்கம், ஆணுடைய வலிமை மேலோங்க பெண் சற்று பின்னுக்கு தள்ளப்படுகிறான். இப்படியாக அவர்கள் இருவருக்குள் பாகுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய வாழ்க்கையை மாற்றி தந்தை வழி சமூகம் மேலோங்க காரணமாக இருக்கிறது. இன்னும் இன்றைய நூற்றாண்டில் கூட தாய் வழி சமூகத்தை சார்ந்த பழங்குடி இனம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி ஒருவர் முனைவர் பட்ட ஆய்வேடு செய்திருக்கிறார். அதிலே தாய் வழி சமூகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய ஆதி மனிதனுடைய தாய் வழி சமூகத்தை அழகாக எடுத்து காட்டுகிறார். அப்படி இருந்த தாய் வழி சமூகம் சற்று பின்னோக்கி தந்தை வழி சமூகமாக மாறியது. அந்த காலகட்டத்திலும் பெண் முழுவதுமாக முடக்கப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது வேத காலத்திலே பெண்கள் ஆண் எப்படி கல்வி கற்றவனாக கல்வியில் சிறந்தவனாக இருந்திருக்கின்றானோ அது போலவே பெண்களும் கல்வியில் சிறந்தவர்களாக விற்றிருந்தார். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் கூட சிந்திக்க முடியாத யாகம் வளர்த்தல், அதாவது வேள்வி யாத்தல் என்ற பணியை மேற்கொண்டதாக நம்முடைய வேத கால செய்திகள் புராணங்கள் எடுத்து சொல்லுகிறது. அப்படி அவளுடைய வாழ்க்கை வேத காலத்திலே கல்வி நிறைந்தவளாக வேள்வி யாகம் செய்பவளாக வெற்றி பெற்ற ஒரு பெண்ணாகத்தான் அவளுடைய புறப்பாடு இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது சங்க காலத்திலே ஆண் பெண், உதாரணமாக சங்ககால அவையிலே ஆண் வீட்டிற்கக்கூடிய அளவுக்கு ஏறத்தாழ 28க்கு மேற்பட்ட பெண் பார்ப்புலவர்கள் வீற்றிருந்திருக்கார்கள். அது மட்டுமல்ல, அரங்கேற்றும் பொழுது நூல்களை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், பொன்முடியார், இப்படி பெண் பார்ப்புலவர்களை வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கல்வியில் நிறைந்தவர்களாக, அறிவுத்திறன் பெற்றவர்களாக, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு ஆளுமை மிக்க பெண்களாக சங்ககால பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி சங்ககால பெண்கள் சற்று கால சூழலால் சங்கம் அருவிய காலத்திலே, ஏனென்றால் நம்முடைய பூமி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய பூமி, நமக்கு சமணமும் பௌத்த சமயமும் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தோங்க தொடங்கியது. சமண சமயமும் பௌத்த சமயமும் பெண்ணுக்கான மோட்சமில்லை, பெண் உடல் ரீதியான ஒரு போகப் பொருள், அவளை பார்ப்பதே அவளுக்கு வீடு பேறு கிடையாது, அவளை பார்ப்பதோ பெண் என்பவள் ஒரு பாவமான ஒன்று போல சித்தரிக்கப்பட்டாள். அந்த காலகட்டத்திலேதான் மீண்டும் அவள் அடுப்பங்கரை குழந்தைகளை பேணுவது வினையே ஆடவருக்கு உயிரே என ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயே முடங்கிதான் வாழ வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக முகமதியருடைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது, அந்த காலகட்டத்திலே அதற்கு முன்னாலே இருந்த சில
கட்டுப்பாடுகள், அதாவது உடன்கட்டை ஏறுவது, கைமை நோன்பு, இவையெல்லாம் கடுமையாக செயலுக்கு வர தொடங்கியது. இப்படி அவளுடைய வாழ்வு, அவளுடைய உணர்வுகளை தொலைத்து ஆண் பெண் இருவரும் இணைந்தாதான் நாடு, குடும்பம். அதை மறந்து அவளுடைய வாழ்வு ஒரு கால சக்கரத்துக்குள் சுழல ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது சிறைப்படுத்த வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டது. இப்படி அவள் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது புராண கதைகளும் பக்தி இலக்கியங்களில் கூட அது இருந்தாலும் சரி, வைணவ சமயமாக இருந்தாலும் சரி, வீடு சொல்லப்படவில்லை. ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டிலே காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் தன்னுடைய உணர்வை, பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக வருகிறார். வைணவ சமயத்திலே ஆண்டாளை சொல்லலாம். மானிடவருக்கென பேச்சுப்படி வாழ்கில்லேன் என தன்னுடைய உணர்வை திருமாலை தவிர வேறு யாரையும் மணப்பதாக என்னிடம் சொன்னால் நான் உயிரோடு வாழ மாட்டேன் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு புதுமை பெண்ணாகத்தான் ஆண்டாளை நான் பார்க்கிறேன். இப்படி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே பெண் ஏன் முடங்க வேண்டும்? பெண் முடங்கி இருப்பது சரிதானா? ஆண் பெண் இருவரும் சமமாக இருக்கின்ற பொழுதுதானே மாற்றம் ஏற்படும் என்ற கிளர்ச்சி விடுதலை போராட்ட காலத்திலே எப்படி மிதவாத வர்க்கமும் தீவிரவாத வர்க்கமும் செயல்பட்டு ஒரு பக்கம் காந்தியடிகள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று புறப்பட்டு விடுதலை தாகத்தை விதைக்கின்றாரோ, அப்பொழுதே பெண் விடுதலை பற்றிய பாடுபொருளும் தொடங்க துவங்கியது. ஒரு பக்கம் காந்தியடிகள், திருவிக்கா, இன்னொரு பக்கம் மகாகவி பாரதியார், பாரதிதாசன், இன்னொரு பக்கம் தந்தை பெரியார். இப்படி பெண்ணுடைய விடுதலைக்காக பெண்மை சிறக்க, பெண்மை சிறந்தால்தான் வாழ்வு சிறக்கும் என்ற அடிக்கோடிட்டு பெண்மையினுடைய உணர்வை, அவளுடைய செயல்பாட்டை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அந்த பெண்வாதிகள் புறப்பட மீண்டும் பெண் மறுமலர்ச்சி அடைகிறாள். அவளுடைய வாழ்வு சூரியன் தன்மேல் உதிர்த்தது போல மலர்ச்சி பெற ஆரம்பிக்கிறது. மீண்டும் குடும்பத்திற்குள் முடங்கி, கணவனை கண்கண்ட தெய்வம், குடும்பத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காத அந்த பெண். ஆனால் பெண் விடுதலை என்பது குடும்பத்தை சிதைப்பதோ, பண்பாட்டை மீறுவதோ, நம்முடைய கட்டுப்பாட்டை மீறுவதோ நோக்கமல்ல என்பதை ஆண் பெண் இருவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே மகாகவி பாரதி முதல் காந்தி வரை அனைவருமே தன்னுடைய செயல்பாட்டில் வெளிப்படுத்தி காட்டுகிறார். காந்தியடிகள் சொல்கின்ற பொழுது, ஒரு பெண் என்பவள், ஆண் பெண் இருவரிலே உடலால் வேண்டுமானால் பெண் சற்று பலகீனமானாளாக தெரியலாம். ஆனால் உடல் வலிமையால், உள்ள வலிமையால் ஆணை விட வலிமை பொருந்தியவள் என்பதை மகாத்மா காந்தி தன்னுடைய பெண் விடுதலை பற்றிய கூற்றில் தெளிவுபடுத்துகிறார். அவர் சொல்கின்ற பொழுது, பெண்களுக்கு பலம் குறைவுதான், ஆனால் அவர்களுக்குள்ள துணிவு ஒரு ஆணுக்கு உள்ளதை விட அதிகம் என வெளிப்படுத்துகிறார். பெண்களுடைய கட்டமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது, பெண் 3 நிலைகளிலே கட்டமைக்கப்படுகிறார். ஒன்று, இந்த சமூகத்தில் அடிமைப்பட்டு வாழ்கிறோம் என்பதை உணராத பொம்மை பெண்கள். இன்னொரு பக்கம்
படித்திருந்தும் சுய சிந்தனை மறந்து வாழக்கூடிய பெண்கள். இன்னொரு புறம் சுய சிந்தனை மறவாமல் படித்து சிறந்த வேலையில் அமர்ந்து குடும்பத்தையும் இழக்காமல் தன்னை சாதனை பெண்ணாக காட்டிக்கொள்ளக்கூடிய பெண்கள் ஒரு புறம். இப்படி அவர்களுடைய போராட்டம் செயல்பாடு எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறது. பெண் ஆண், ஆண் வளர்க்கப்படுகிறான், பெண் வார்க்கப்படுகிறான். ஒரு அச்சிலே எதை ஊற்றி வைக்கிறோமோ அந்த பொருளாகவே அந்த அச்சு வடிவமாகவே வரும். அது போலத்தான் பெண் என்பவளை இந்த சமூகம் கட்டமைக்கிறது. அவளுக்கு கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருட்களிலே பார்க்கின்ற பொழுது கூட ஆணுக்கு ஆண் குழந்தை விளையாட வில், அம்பு, டாங்கி, துப்பாக்கி என வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் பெண் குழந்தை பிறந்தால் சட்டி, பானை, தொட்டில், பொம்மை இதுதான் உன்னுடைய தரப்பு என அவளை ஒரு கட்டத்திற்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று கருதுகிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். அவளை குழந்தை பருவத்திலேயே இதுதான் உன்னுடைய இருப்பு என்பதை அவளுடைய விளையாட்டு பொருளிலேயே கட்டமைத்து இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பிற்குள்ளே வைத்திருக்கிறோம். அதனால்தான் பெண் வார்க்கப்படுகிறாள், ஆண் வளர்க்கப்படுகிறான். ஆணை வளர்க்கின்ற பொழுதே பலம், அறிவு, வாரிசுரிமை, சொத்துரிமை, வீடு பேறு ஆகிய மிகப்பெரிய பாலத்திலே ஆண்மை கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் பெண் வலுவின்மை, அழகு, செலவு, வாரிசாகும் தகுதியின்மை, சொத்துரிமையின்மை, வீடு பேரின்மை இந்த கட்டமைப்பிலே அவள் வளர்க்கப்படுகிறாள். ஆணுடைய கட்டமைப்பு ஆதி காலத்திலே அரச காலத்திலே ஆண் பெண் இருவரும் கூந்தல் வைத்திருந்தனர், அணிகலன் அணிந்திருந்தனர். ஆடை அணிகலனை பற்றி சங்க காலத்திலே அதற்கு முற்பட்ட காலத்திலே அல்லது சேர சோழ பாண்டியர்கள் என்று அரசர்களை பற்றி படிக்கின்ற பொழுது அரசியை விட ஆண் அரசன் தான் அதிகமான அழகு நிறைந்த அணிகலன்களை அணிந்திருப்பதாக நாம் படிக்கிறோம். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் என்று சட்டைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயன் நம்முடைய நாட்டிற்குள்ளே வந்தானோ அப்பொழுதே அந்த ஆண் தன்னுடைய கூந்தலை களைத்து நீண்ட கூந்தலுடன் இருந்த செய்தியை நாம் சங்க இலக்கியங்களிலே பார்க்க முடிகிறது. அப்படி இருந்த ஆண் தன்னுடைய கூந்தலை களைத்து கிராப்பு தலை என்று சொல்லக்கூடிய தலை தன்னுடைய கூந்தலை களைகிறான், அணிகலன்களை திறக்கிறான், சட்டை அணிந்து கொள்கிறான். தன்னை ஆடை அலங்காரம் என்ற அழகு பொருளாக காட்டுவதிலிருந்து விலகுகிறான். ஆனால் பெண் அழகு பொருளாக காட்டுகிறாள். ஒரு அழகான பொருள் அழகு இருக்கும் வரை அந்த பொருளை பாதுகாப்போம். அழகு போன பின்னால் அதை தூக்கி எறிந்து விடுவோம். எப்பொழுது ஒரு பெண் தன்னை அழகு பொருளாக காட்டுகிறாளோ அப்பொழுது அவள் தூக்கி எறிய போகிறாள் என்பதுடைய சான்றுதான் அவளை அழகு பதுமையாக காட்டிக்கொள்வது. உதாரணத்திற்கு விளம்பர பொருட்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு சிகரெட் விளம்பரமாக இருந்தாலும் ஒரு போதைப் பொருள் விளம்பரமாக இருந்தாலும் தேவையற்ற ஒரு பெண் தேவையில்லாத ஒரு விளம்பரத்திற்கு கூட அவளை ஒரு அழகு காட்சி பொருளாக காட்டக்கூடிய அவலத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி அழகை வடிவமைத்து காட்டக்கூடிய ஒரு பெண் பாலியல் சிக்கலுக்கு ஆளாவாள் என்பது நிச்சயம். என்று பெண் தன்னை அழகாக தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்கிறாளோ அன்றே அவளுடைய பாதுகாப்பை இழக்கிறாள். அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஆண் அவளுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நிலைக்கு கட்டுப்படுகிறாள் என்றுதான் பார்க்க முடிகிறது. அவள் அனாதி காலமாக பல நூற்றாண்டு காலமாக அவளுடைய இருப்பு சமையலறை மட்டுமே என்பதை ஜெய்பாஸ்கரன் என்ற ஒரு கவிஞர் சமையலறையில் என் கண்களை கட்டிவிட்டாலும் கேட்ட பொருளை கேட்ட மாத்திரத்தில் விரல் படாமல் எடுத்து தருவேன் என சவால் விடவும் செய்கிறாய் அங்கிருந்து.
அவளிடம் நான் சொல்லிக் கொள்ளவில்லை, நீ 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே இருக்கிறாய் என்று என அவளுடைய இருப்பு சமையல் அறைக்குள்ளே நிறைந்து விட்டது என்பதை ஒரு எள்ளல் சுவையோடு இந்த கவிதை பரிச்சயம் செய்கிறது. வாழ்க்கையிலுடைய குறிக்கோள் நிறைந்த ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, வாழ்க்கையில் குறிக்கோள்கள் கொண்டு அவற்றை சாதித்துக் கொள்ள நினைக்கும் லட்சிய வரி ஆணுக்கு மட்டும் சொந்தமில்லை, பெண்களுக்கும் உண்டு என்பதை தன்னுடைய நூலில் வெளிப்படுத்துகிறார். பள்ளி படிப்பை பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் இருவரும் பள்ளிகளிலே அவர்களுடைய கல்வி மதிப்பெண்ணை பார்த்தால் 10ஆம் வகுப்பு தேர்விலும் 12ஆம் வகுப்பு தேர்விலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்று சதவீதத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மாணவியராகத்தான் இருக்க முடியும். அப்படி 100% பெற்ற அந்த மாணவியர் எங்கே போகிறார்கள்? திருமணத்தில் தொலைந்து போகிறார்களா? எங்கே தொலைந்து போகிறார்கள்? அப்படி சாதித்த பெண்கள் எந்த இடத்திலே தடைபட்டு நிற்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதை கவிஞர் தாமரை குறிப்பிடுகின்ற பொழுது, அப்பா மேலே படிக்கணும் என்றேன், தப்பா பேசாதே மாப்பிளை பார்த்தாச்சு என்றார். அம்மா வகுப்பிலே நான் தான் முதல் என்றேன், சும்மா இரு சமையல் தெரியுமா என்றார். அண்ணனாவது கை கொடுப்பான் என்றால் வண்ண கனவில் மூழ்கி இருந்தால் அடுத்து அவன் முறையாயிற்றே என கவிதையை நிறைவு செய்கிறார். அப்படியாக ஒரு 2 குழந்தைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் ஆண் குழந்தை படிக்காவிட்டாலும் எப்படியாவது அதை படிக்க வைக்க முற்படுகிறார்கள். பெண் குழந்தை என்று பார்க்கின்ற பொழுது பெண் குழந்தை தானே என பின்தங்கி நிற்கக்கூடிய நிலையை தாமரையினுடைய கவிதை வடிவம் பதில் சொல்கிறது. குடும்பம், இல்லறம், பிள்ளை வளர்ப்பு இதற்குள்ளேயே முடங்கி போய்விடாமல் பெண் செயலாற்ற வேண்டும். அந்த பெண் செயலாற்றுவதற்கு, அவள் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் செயல்படுவோம். இதை குறிப்பிடுகின்ற பொழுது, தெளிவாக உணர்ந்து முற்போக்காக வாழ்ந்தால் சுற்றுப்புறம் வெறுக்கிறது, பகைக்கிறது, துன்புறுத்துகிறது. மந்தையோடு ஒன்றாய் கலந்து கண்மூடித்தனமாக வாழ்ந்தால் கவலை இல்லாமல் விட்டுவிடுகிறது. எந்த பெண்ணையும், தன்னுடைய வாழ்வில் லட்சியம் இல்லாத பெண்ணை யாரும் துன்புறுத்துவதில்லை என்பதை பதிவு செய்கிறார். பிறந்தோம் இறந்தோம் விலங்கு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ற செயல்பாட்டை பெண்ணுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆண் பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக தனக்கான இருப்பை கொண்டிருக்கிறான். உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்றால் கூட ஒரு ஊரிலே ஒரு ராஜா என்றுதான் ஆரம்பிப்போம். ஆனால் ஆண் பெண் என்ற 2 சரி பங்காக இருக்கக்கூடிய, நமக்குள்ளே அர்த்த நாரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமான் கூட தனக்கான இருப்பை வெளிப்படுத்துகிறார். தனக்கான சமதளத்தை தன்னுடைய பார்வதி தேவிக்கு அர்த்த நாரியாக இருந்து சரிசமமாக கொடுக்கிறார். மனித இனமாக பிறந்து நாம் கொடுக்கவே இல்லை. இனி வளையல்களாலே சிம்மாசனம் வேண்டாம், வெற்றி வளையங்களால் சிம்மாசனம் அமைப்போம். பாரதிதாசன் குறிப்பிட்டது போல, ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும், அஞ்சுவதும் கெஞ்சுவதும் ஆமையை போல் முடங்குவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் கூட்டம் மானிடர் கூட்டத்தின் ஒரு வலுவற்ற பகுதி என்கிறார். இப்படியான பல்வேறு போராட்டங்களுக்கு இடையேயும் வேதனையும் வலியையும் சுமந்து
சாதிக்கக்கூடிய பெண்களுடைய பட்டியலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சங்ககால பெண்பார் புலவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஔவை, ஆண்டாள், வெள்ளி வீதி, காரைக்கால் அம்மையார், பொன்முடியார் என்று பார்த்தோம். தமிழகத்திலே பிறந்து இந்தியாவில் சுதந்திரத்திற்கு வித்திட்ட வீரநங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய வாழ்வை யாரும் மறந்துவிட முடியாது. திருமணம் முடிந்து தன்னுடைய கணவனுடன் தேனிலவுக்கு செல்கிறார். தேனிலவுக்கு செல்லக்கூடிய அவர் ஒரு பூஞ்சோலையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீரென தன் கணவரை ஒரு புலி தாக்குகிறது. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தன் 10 கைவிரல்களாலே அந்த புலியினுடைய கழுத்து பகுதியை பிளந்து சாய்க்கக்கூடியது அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அதற்கு யார் காரணம் என்றால் அவருடைய தந்தை தான். ஒவ்வொரு தந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளை வெற்றியோடு வீரத்தோடு வளர்க்க வேண்டும் என்பதற்கு வேலு நாச்சியாருடைய தந்தை தான் உதாரணமாக இருக்கிறார். 9, 10, 11 வயதிற்குள்ளேயே 11 மொழிகளை கற்றுக் கொடுத்து விற்சண்டை, குதிரை சண்டை, வார் சண்டை, இப்படி சண்டை பயிற்சிகள் முதலாக அனைத்துமே கற்றுக் கொடுத்து ஒரு வீர பெண்ணாக வளர்க்கிறார். ஒவ்வொரு தந்தையருக்கும் ஆண் இல்லாமல் எந்த வெற்றியுமே இல்லை என்பதற்கு வீரநங்கை வேலுநாச்சியருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது தெரிகிறது. எப்படி இருமாப்போடு செயல்படுகிறார், எப்படி வெற்றிகரமாக செயல்படுகிறார், வீரம் நிறைந்தவராக செயல்படுகிறார், அதற்கு யார் காரணமாக இருக்கிறார் என்று அடிநாதத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய தந்தையை தான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விடுதலை போராட்ட காலத்தில் சத்தியாகிரக போராட்ட முன்னோடியாக இருந்த தில்லையாடி வள்ளியம்மையை நம்மால் மறக்க முடியாது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் மருத்துவமனையை கண்டவர். பெண்களுடைய உரிமைக்காக போராடிய பெரும் தகை என்றே சொல்லலாம். இந்தியாவினுடைய முதல் பெண் முதல்வராக வீற்றிருக்கக்கூடிய சுதேசா கிருபானி அவர்களை எண்ணி பார்க்க வேண்டிய இத்தகைய நேரத்திலே 1916 மதுரையில் பிறந்த சங்கீத குரல் உலக புகழ் பெற்ற இந்திய பாடகி லதா மங்கேஷ்கர் ஏறத்தாழ 20 மொழிகளில் 30,000 பாடல்களை பாடிய பெரும் சாதனையாளர். இந்தியாவினுடைய முதல் ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற கர்ணம் மல்லேஸ்வரி, விண்வெளி வீராங்கனை கல்பனா சால்வா, கர்நாடக இசை உலகிலே சாதனை படைத்த இசையரசி TK பட்டம்மாள் அம்மா அவர்கள், கலை உலகின் ராணியாக மனோரமா, திலகவதி IPS, அவருடைய படைப்புகள் வழியாகவே பெண்மையினுடைய உணர்வுகளை, வேதனையை, அவளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவுகளை தன்னுடைய படைப்பாக்கம் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த பெண்மணியான திலகவதி IPS. அது மட்டுமல்ல, நாட்டுப்புற வடிவத்திலே எதை எடுத்து சென்றாலும் அனைவருக்கும் சென்று சேரும் அத்தகைய சாதனையை செய்த விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனை யாராலும் மறக்க முடியாது. இன்று நினைத்தாலும் அவருடைய பாடல்கள் நமக்குள்ளே முணுமுணுக்கத்தான் செய்யும். தந்த நன்னானேனும் தந்த நன்னானேனும் தந்த நன்னானேனும் தன்னானே தந்த நன்னானேனும் தன்னானே ஒன்னாம் படி எடுத்து விதமாலத்த வச்சாமியா வல்ல வச்சாமி முன்னோரையெல்லாம் பேச்சிய தலமாறிய தனம் சித்திரங்கோபுரங்கட்டவே சித்திரங்கோபுரங்கட்டவே ஆளாம் என்னைக்கு அழகு பூப்புத்து அத்தா வரட பூஞ்சோலைக்கு தந்த நன்னானேனும் தந்த நன்னானேனும் தந்த நன்னானேனும் நன்னானே கொட்டிய கையும் வலிச்சு போச்சு கோடி வனையனும் போச்சு தந்த நான். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இப்படி அவங்க பட்டி தொட்டி முழுக்க அதுல அவர்களுடைய சிறப்பை பார்க்கும் பொழுது கணவராக இருந்து அவருடைய வெற்றி பாதைக்கு உடன் இருக்கக்கூடிய அதை பார்க்க முடிகிறது.
ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர்களாலதான் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு உதாரணம் அவர்கள். இந்தியாவினுடைய முதல் பாராசூட் கீதா கோடி. கடல் உப்பு நீர் பட்டு கப்பல் வீணாகி போகாமல் அமில வகையை கண்டுபிடித்து கணக்கு போட்டு கணினியை போல் விடை சொன்ன ஆற்றல் உடைய சகுந்தலா தேவி. இன்றைய காலகட்டத்தில் உலக புகழ் பெற்ற தென்னக வீராங்கனை சானியா மிர்சா. பாரம்பரியமிக்க சிலம்பாட்ட வீராங்கனை மோகனவள்ளியை யாராலும் மறக்க முடியாது. நாதஸ்வர கலைஞர் சொர்ணலதா. நடனத்தால் சிறப்பு பெற்ற பத்மா சுப்பிரமணியன், பத்மினி, சோபனா. தமிழகத்தின் முதல் பேருந்து ஓட்டுநரான நாகர்கோயில் வசந்தகுமாரி. ஆட்டோ ஓட்டுநர், முதல் ஆட்டோ ஓட்டுநரான ரேவதி. சென்னையில் விமான ஓட்டியாக பைலட்டாக வந்த தீபா. இப்படி பெண்களுடைய வரிசையை சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னர் வகுத்த அருப்பெருஞ்சோதி. உளவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக சொல்கின்ற பொழுது ஒரு ஆணுக்குள்ளே பெண் தன்மை 10% இருக்கின்றது, ஒரு பெண்ணுக்குள்ளே ஆண் தன்மை 10% இருக்கிறது. அந்த 10% அந்த பெண் தன்மையிலே ஒவ்வொரு ஆணும் பெண்ணுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை பிறக்க செய்யக்கூடியவள் தாய்தான், நம்மை வளர்ப்பவள் தாய்தான், நம்மை சிறக்க வைப்பவள் தாய்தான். பொருந்து நற்களை தெரி பூவை கற்பது திருந்தியே மிகுமல்லாமல் தேய்ந்து போமெனில் வரிந்திடா துயர் தரும் மருந்தை மானிடர் அருந்திமான் சாவென்ற அதை ஒக்குமே என பெண்ணுடைய விடுதலை பற்றி, பெண் கல்வியை பற்றி நீதிநூல் குறிப்பிடுகின்றது. பெண் இன்று வளர்ந்து விட்டாலே, வளர்ச்சி பெற்று விட்டாலே, அனைத்து இடங்களிலும் கல்வி பெற்று விட்டாலே, படிப்பிலும் உயர்ந்து விட்டாலே, வேலையிலும் அனைத்து துறையிலுமே வேலை பார்க்கிறாளே. இத்தகைய காலகட்டத்தில் எதற்காக பெண் விடுதலை, எதுக்காக யாதுமாகி நின்றாள் என்ற பொருண்மை என்று பார்க்கின்ற பொழுது, வளர்ச்சி என்கிற முலாம் பூசி இன்னும் பாலியல் தொந்தரவு, குடும்ப வன்முறைகளால் அவள் சீர்குலைந்து கொண்டுதான் இருக்கிறாள். அதனால்தான் இன்றைய பத்திரிகை செய்தி வரைக்கும் அவளுடைய பாலியல் சார்ந்த துன்பங்களை நாம் ஒவ்வொரு செய்தித்தாள்களிலுமே பார்க்கின்றோம். விடுதலையை பற்றி ஒரு பெண் கவிஞர் இப்படி குறிப்பிடுகிறார். பேசுவதற்காக, பெண் விடுதலை பற்றி பேசுவதற்காக ஒரு பெண் அரங்கிற்கு சென்றார். அவள் சொல்லுவதாக இந்த கவிதை வடிக்கிறார். 6 மணிக்குள் நான் அவசரமாக முடிக்க வேண்டும். பெண் விடுதலை பற்றிய என்னுடைய பேச்சை 5 நிமிடம் தாமதமானாலும் அடிவிலும் அவரிடம் என்று பெண்மையினுடைய விடுதலை இப்படித்தான் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். வெற்றியாளர்கள் திட்டம் ஒன்றை தீட்டுவர், தோல்வியாளர்கள் காரணம் ஒன்றை கூறுவர். 1000 காரணங்கள் இருந்தாலும் சூழ்நிலையை தாண்டி பெரும் சக்தி இருக்கிறது என்பதை நிரூபித்த பெண்களும், நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை நினைவில் கொண்டு நித்தம் நித்தம் பல்வேறு சவால்களை மேற்கொண்டு பெண் தாயாக, மனைவியாக, மகளாக, சமூக பிரஜையாக வலம் வந்து கொண்டிருக்கிறாள். குடும்பம், சமூகம், நாடு, உலகம் அனைத்துமே மேன்மை பெற பெண்ணுக்கான விடுதலை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அது காலத்தினுடைய கட்டாயம். அந்த காலத்தினுடைய கட்டாயத்தை புரிந்து கொண்டு பெண் விடுதலை பெற்றால், பெண் கல்வி பெற்றால், பெண் உயர்ந்தால் அவள் எங்கு குடும்பம் என்ற அமைப்பை உடைத்தெறிந்து விடுவாளோ, கலாச்சாரம் பண்பாட்டை சிதைத்து விடுவாளோ என்று அச்சப்பட வேண்டாம். குடும்பத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கக்கூடியவள் அவள் அல்ல. நம்முடைய உணர்வுக்குள், ஒவ்வொரு செல்லுக்குள்ளே பண்பாடு அவளுக்குள் புதைந்து கிடக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு தமிழ் சான்றோர்களாகிய
நாம் அவர்களை ஊக்கப்படுத்துவோம், வளர்ச்சிப்படுத்துவோம். அவளுடைய மேன்மை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்பத்தை பராமரிக்க, தன்னுடைய குழந்தைகளை பேண அனைத்திற்குமே தேவைப்படுகிறது என்பதை புரிந்து செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.